சாமி வணக்கம். சாமி, இப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா? கண்டிப்பாக. அந்த குரு பயிற்சி குரு எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு வராருங்க? யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் கொடுக்க போறாருங்க? வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் மே 1ஆம் தேதி, குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். அந்த ரிஷப ராசியில் குரு பகவான் ஒரு வருடம் இருப்பார். ஒரு வருடம் ரிஷபராசியில் இருந்து கொண்டு 2ஆம் பார்வையாக மிதுன ராசியை, 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை, 9ஆம் பார்வையாக மகர ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்வை கோடி நன்மை தரும். எனவே இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன்கள் கிடைக்கும். அது சமயம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது நல்லது. மீண்டும் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிந்துள்ள இந்த வருடத்தில் குரு பயிற்சியும் மட்டும்தான் இந்த வருடம் இருக்கின்றது. சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடம் இல்லை. மேலும் மற்ற ராசிக்காரர்கள் அவரவர்களின் திசா புத்தியின் அடிப்படையில் பலன்கள் அமையும். எல்லோரும் நல்லவரே, அனைவரும் நன்றாக இருப்பார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று சொல்வதற்கில்லை. இருப்பினும் நல்ல ஜோதிடரை அணுகி அவர்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோதிடர்களிடம் கொடுத்து பலன் அறிந்து நன்றாக வாழ வேண்டும் என்பதே அடியேனின் விருப்பம். மேலும் பொது பலன்களை தொலைக்காட்சியில், செய்தித்தாளில் அல்லது புத்தகங்களில் நீங்கள் படித்து அதில் வரும் பலன்களுக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் நிறைய இருக்கும். ஆகையால் உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர்களிடம் கொடுத்து ஜாதகம் பார்த்து பலன் அறிந்து எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம். மேலும் குரு பகவானை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி நன்றாக வாழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.